இப்போ கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. நீங்க இந்தோனேஷியாவுல இருக்கிற பாலி தீவுல ஒரு அழகான கடற்கரை ஓரமா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, அங்க உட்கார்ந்துட்டு ஒரு காஃபி ஆர்டர் பண்றீங்க. பில்ல பே பண்றதுக்கு உங்களோட விசா கார்டை ஸ்வைப் பண்றீங்க. ஆனா ஆனா அந்த கார்டுக்கு பின்னாடி எந்த பேங்க் அக்கவுண்ட்டும் இல்ல. கரெக்ட்டா? எக்ஸாக்ட்லி, அந்த கார்டுக்குள்ள எந்த பேங்க் அக்கவுண்ட்டும் இணைக்கப்படல. உங்க பேரு, அட்ரஸ், ஆதார் நம்பர்னு எந்த அரசாங்க அடையாளமும் அதுல இல்ல. இது பல பேருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். கண்டிப்பா. நேத்து ராத்திரி நீங்க ஒரு வெப்3 கேம் விளையாடி சம்பாதிச்ச டிஜிட்டல் காயின்ஸ், நீங்க கார்டை ஸ்வைப் பண்ண அந்த 1 மில்லி செகண்ட்ல அந்த காஃபி ஷாப்காரருக்கு அவர் நாட்டு பணமா போய் சேருது. வாவ்! உங்களை எந்த பேங்க்கும் கண்காணிக்கல, எந்த அரசாங்கமும் கேள்வி கேட்கல. இது பார்க்க ஏதோ ஹாலிவுட் சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்துல வர்ற காட்சி மாதிரி தெரியலாம். ஆனா ஆனா இது கற்பனை இல்ல. இதுதான் இப்போ நிஜத்துல நடக்க ஆரம்பிச்சிருக்கு. கரெக்ட். அத பத்தி பேசுறதுக்கு தான் இன்னைக்கு நாம இணைஞ்சிருக்கோம். நம்ம பணத்தோட எதிர்காலம், குறிப்பா டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் எப்படி முற்றிலுமா மாறப்போகுதுங்கிறத அலச போறோம். ஆமா. ஏன்னா பல நூற்றாண்டுகளா நம்ம பணம் ஒரு பேங்கோட கண்ட்ரோல்ல, ஒரு அரசாங்கத்தோட கண்காணிப்புல மட்டும்தான் இருந்துட்டு வருது. அதுதான் நமக்கு தெரிஞ்ச ஒரே சிஸ்டம். ஆனா அந்த மையப்படுத்தப்பட்ட சிஸ்டத்தோட வேறைய அசைக்க போற ஒரு மாபெரும் புரட்சி சத்தம் இல்லாம நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த ஆழமான உரையாடலோட மிஷன் என்னன்னா, பாலித்தீவுல நடந்த அந்த முக்கியமான தொழில்நுட்ப மாநாட்டு தரவுகளை அலசுறது. சரியா? ஆமா, அந்த மாநாட்டிலிருந்து கிடைச்ச தரவுகளை வச்சு தான் இன்னைக்கு நம்ம டீப் டைவ் இருக்க போகுது. முக்கியமா அனூபி ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற அமைப்பு உருவாக்குன ஆரிஜின் திட்டம், அப்புறம் அவங்க அறிமுகப்படுத்துற யூபே வெப்3 உள்கட்டமைப்பு. இது ரெண்டும் சேர்ந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில பணத்தை எப்படி மாத்த போகுதுன்னு பார்க்க போறோம். சரி, இது கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். இந்த பிரம்மாண்டமான மேஜிக் கார்டு நம்ம கைக்கு வரதுக்கு முன்னாடி இத உருவாக்குறவங்க யாரு? இந்த அனூபி ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறவங்க திடீர்னு எங்கிருந்து வந்தாங்க? அதான் நிறைய பேரோட கேள்வியா இருக்கும். நம்ம தரவுகள் சொல்றத பார்த்தா இவங்க ஏதோ ஒரு சின்ன கிரிப்டோ ஸ்டார்ட் அப் மாதிரி தெரியலையே. கண்டிப்பா கிடையாது. ஒரு $10 ட்ரில்லியன் மார்க்கெட்ட மாத்தி அமைக்கணும்னா அதுக்கு ஒரு சின்ன கராஜ்ல உட்கார்ந்து கோடிங் பண்ற 2 பேரால முடியாது. அது சாத்தியமே இல்ல. ஆமா, அதுக்கு உலகளாவிய அளவுல ஒரு மிக பெருமாண்டமான கட்டமைப்பு தேவை. அனூபி ஃபவுண்டேஷன் வெறும் ஒரு தொழில்நுட்ப நிறுவனம் மட்டும் கிடையாது. அவங்க செயற்கை நுண்ணறிவு, அதாவது AI, அப்புறம் வெப்3, RWAன்னு சொல்லப்படுற நிஜ உலக சொத்துக்கள். ரியல் வேர்ல்ட் அசெட்ஸ். கரெக்ட். அப்புறம் பிளாக் செயின் உள்கட்டமைப்பு, இப்படி எதிர்கால தொழில்நுட்பங்கள் எல்லாத்துலயும் ஆழமா வேரூன்றி இருக்கிற ஒரு மாபெரும் வலைப்பின்னல் இவங்க. நம்ம தரவுகள்ல இருக்கிற சில எண்களை பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே தலை சுத்துது. பாத்தீங்கன்னா உலகம் முழுக்க 16 நாடுகளுக்கும் மேல இவங்க செயல்பட்டு இருக்காங்க. 12 நாடுகள்ல இவங்களுக்கு சொந்தமா அலுவலகங்கள் இருக்கு. குறிப்பா துபாய், ஹாங்காங், சிங்கப்பூர், சுவிட்சர்லாந்து, லண்டன், கேமன் தீவுகள். ஒரு நிமிஷம், இந்த லிஸ்ட நீங்க கவனிச்சீங்களா? ஆமா, இத பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுது. இவங்க ஏதோ ரேண்டமா நாடுகளை செலக்ட் பண்ண மாதிரி தெரியல. இதெல்லாம் உலகத்தோட மிகப்பெரிய நிதி மற்றும் சட்ட மையங்களாச்சே. நீங்க மிகச்சரியான பாயிண்ட பிடிச்சிட்டீங்க. இங்க தான் இவங்களோட வியூகத்தை நாம ரொம்ப ஆழமா கவனிக்கணும். ஏன் இந்த குறிப்பிட்ட நாடுகளை இவங்க தேர்ந்தெடுக்கணும்? ஏதாவது சிறப்பு காரணம் இருக்குமா? கண்டிப்பா. இப்போ நீங்க சுவிட்சர்லாந்து, சிங்கப்பூர் மாதிரி நாடுகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அங்க நிதி விதிமுறைகள் ரொம்ப ரொம்ப கராரா இருக்கும். ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஆமா, ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஆனா அதே சமயம் ரொம்ப தெளிவா இருக்கும். ஒரு பிளாக் செயின் நிறுவனம் அங்க போய் ஆபீஸ் ஓபன் பண்ணி லீகல் அப்ரூவல் வாங்குறது சாதாரண விஷயமே கிடையாது. ஓஹோ. மறுபக்கம் பாத்தீங்கன்னா, துபாய், கேமன் தீவுகள் மாதிரி இடங்கள்ல புதிய தொழில்நுட்பங்களுக்கும் முதலீட்டாளர்களுக்கும் ரொம்பவே சாதகமான சட்டச்சூழல் இருக்கு. ஓ, அப்போ இவங்க ஒரே நேரத்துல ரொம்ப கராரான சட்டங்களுக்குள்ளேயும் தங்களை நிரூபிக்கலாங்க. அதே சமயம் சுதந்திரமான சந்தைகளையும் பயன்படுத்துறாங்க. அப்படிதானே? எக்ஸாக்ட்லி. அதனால தான் 180 நாடுகள்ல செயல்படுறதுக்கான 15க்கும் மேற்பட்ட லைசன்ஸ்களை அவங்க வாங்கி வச்சிருக்காங்க. 15 லைசன்ஸ், அதுவும் 180 நாடுகள்ல. ஆமா. இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, வெப்3, கிரிப்டோனாலே அது ஏதோ சட்டத்துக்கு புறம்பான விஷயம்னு ஒரு பொதுவான பிம்பம் இருக்கு. ஆமா, நிறைய பேர் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அனூபி ஃபவுண்டேஷன் என்ன பண்றாங்கன்னா, உலகத்தோட மிக கடுமையான சட்டங்களுக்குள்ளேயே உட்பட்டு ஒரு அசைக்க முடியாத சட்டப்பூர்வமான பாதுகாப்பை உருவாக்குறாங்க. ஓ, நாளைக்கு எந்த ஒரு அரசாங்கமும் இவங்களை ஈஸியா முடக்கிட முடியாது. கரெக்ட்.
இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான அப்ரோச். சட்டத்தோட ஓட்டைகளை தேடாம சட்டத்தோட கட்டமைப்பிற்குள்ளேயே ஒரு புது உலகத்தை உருவாக்குறாங்க. ஆமா. இவங்களோட முதலீட்டு பின்னணியை பார்த்தாலும் பிரமிப்பா இருக்கு. தரவுகள் படி 120க்கும் மேற்பட்ட முதலீட்டு திட்டங்கள், 30 இன்குபேட்டர் திட்டங்கள். அதாவது ஒரு ஐடியா ஆரம்ப நிலையில இருக்கும்போதே அதை கண்டுபிடிச்சு ஃபண்ட் பண்ணி வளர்த்து விடுறது. வாவ்! அது மட்டும் இல்லாம இவங்களோட வருடாந்திர போர்ட்ஃபோலியோ வளர்ச்சி 62% இருக்கு. முதலீட்டு வருவாய், அதாவது ROI பார்த்தீங்கன்னா சராசரியா 4.2 மடங்கா இருக்கு. அது ரொம்பவே பெரிய லாபம். ஆமா, ஒட்டுமொத்த அனுபி சுற்றுச்சூழல் மதிப்பு சுமார் $3.8 பில்லியன். இதெல்லாம் பார்க்கும்போது இவங்க ஏதோ ஒரு புது வால் ஸ்ட்ரீட் மாதிரி செயல்படுறாங்களோன்னு தோணுது. அது ஒரு நல்ல ஒப்பீடு தான். ஆனா பாரம்பரிய வால் ஸ்ட்ரீட்ல பாத்தீங்கன்னா எல்லா அதிகாரமும் கட்டுப்பாடும் ஒரு சில பெருமுதலாளிகள் கையில மட்டும்தான் இருக்கும். கரெக்ட். அங்க சென்ட்ரலைஸ்டு சிஸ்டம். ஆனா அனுபி உருவாக்குற இந்த $3.8 பில்லியன் ஈகோசிஸ்டம் முற்றிலும் பரவலாக்கப்பட்ட ஒரு கட்டமைப்பு, டீசென்ட்ரலைஸ்ட். ஊஹோ! இந்த மாபெரும் சுற்றுச்சூழலோட மிக முக்கியமான இதய துடிப்பு தான் நீங்க முதல்ல குறிப்பிட்ட அந்த ஆரிஜின் திட்டம். ஆமா, இந்த ஒரிஜின் திட்டம் பத்தி பாலி மாநாட்டுல ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்து பேசியிருக்காங்க. இந்த ஒரு திட்டம் மட்டுமே $1 பில்லியன் அதிகமான மதிப்பை கொண்டிருக்கும்னு தரவுகள் சொல்லுது. ஆமா. இது ஒரு DeFi 3.0 புரோட்டோகால் மற்றும் LGNS காயின் அடிப்படையாக கொண்டதுன்னு சொல்றாங்க. கூடவே மெட்டல் ஸ்டுடியோ அப்படிங்கிற ஒரு பரவலாக்கப்பட்ட கேமிங் திட்டமும் இதுல அடங்குமா? கரெக்ட். ஒரு நிமிஷம், இங்க கொஞ்சம் பிரேக் போடுவோம். இந்த டெக்னிக்கல் வார்த்தைகள் நிறைய பேருக்கு புரியாம இருக்கலாம். கண்டிப்பா. குறிப்பா இந்த DeFi 3.0 அப்படிங்கிறதுக்கும் நாம ஏற்கனவே கேள்விப்பட்ட DeFiக்கும் என்ன வித்தியாசம், அது எப்படி வேலை செய்யுதுன்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? நிச்சயமா. DeFi அப்படின்னா டீசென்ட்ரலைஸ்ட் ஃபைனான்ஸ், அதாவது இடைத்தரகர்கள் இல்லாத நிதியமைப்பு. பேங்க் மாதிரி யாரும் நடுவுல இருக்க மாட்டாங்க. இப்போ DeFi 1.0 அப்படிங்கிறது அதோட ஆரம்ப கால கட்டம். அதாவது நீங்க ஒரு கிரிப்டோவை கொடுத்துட்டு இன்னொரு கிரிப்டோவை வாங்குற வெறும் எக்ஸ்சேஞ்ச் முறை. சரி. அப்புறம் வந்த DeFi 2.0ல கொஞ்சம் அட்வான்ஸ்டா லிக்விடிட்டி கொண்டு வந்தாங்க. ஆனா அதுல என்ன பிரச்சனைன்னா, என்ன பிரச்சனை? எல்லாமே டிஜிட்டல் உலகத்துக்குள்ளேயே சுத்திட்டு இருந்துச்சு. நிஜ உலகத்தோட அதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. அதனால பல மாடல்கள் ரொம்ப சீக்கிரமே காணாம போயிடுச்சு. ஆமா, நேத்து வரைக்கும் ஒரு காயின் விலை லட்சக்கணக்கில் இருக்கும், இன்னைக்கு திடீர்னு 0 ஆயிடும். அந்த நிலையற்ற தன்மைதான பெரிய பிரச்சனை. துல்லியமா சொன்னீங்க. அந்த நிலையற்ற தன்மையை உடைக்கிறதுக்கு தான் இந்த ஆரிஜின் மூலமா DeFi 3.0வை கொண்டு வராங்க. ஓ, அப்ப இது நிலையா இருக்குமா? கண்டிப்பா. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா RWA, அதாவது நிஜ உலக சொத்துக்களை டிஜிட்டல் உலகத்தோட இணைக்கிறது. நிஜ உலக சொத்துக்கள்னா கொஞ்சம் உதாரணம் சொல்ல முடியுமா? இப்போ உதாரணத்துக்கு துபாயில இருக்கிற ஒரு ரியல் எஸ்டேட் பில்டிங் மூலமா வர்ற வாடகை வருமானத்தையோ அல்லது ஒரு பெரிய நிறுவனத்தோட லாபத்தையோ பிளாக் செயின் மூலமா டோக்கனா மாத்தி அதை இந்த சிஸ்டம்குள்ள கொண்டு வராங்க. நிஜமாவா? ஆமா. அப்போ என்ன ஆகுது? உங்க டிஜிட்டல் காயினுக்கு பின்னாடி நிஜ உலகத்துல இருக்கிற ஒரு உண்மையான சொத்தோட மதிப்பு பேக்கப் ஆகுது. அப்போ அந்த காயின் மதிப்பு திடீர்னு 0 ஆகாது. கண்டிப்பா ஆகாது. இது ஒரு நீண்ட கால நிலைத்தன்மையை உருவாக்குது. இந்த முழு கட்டமைப்பையும் இயக்க பயன்படுற எரிபொருள் தான் அந்த LGNS காயின். வாவ், இப்ப ரொம்ப தெளிவா புரியுது. அதாவது காத்துல கோட்டை கட்டாம நிஜ உலகத்தோட அஸ்திவாரத்துல டிஜிட்டல் உலகத்தை உருவாக்குறாங்க. மிக சரியான வார்த்தைகள். இவ்ளோ பெரிய $3.8 பில்லியன் மதிப்புள்ள வலைப்பின்னல், ஆரிஜின் மாதிரி பிரம்மாண்டமான கட்டமைப்புகள், இது எல்லாமே ரொம்ப பிரமாதமா இருக்கு. பாலி மாநாட்டுல அறிமுகப்படுத்தப்பட்டதுதான் இந்த யூபே கார்டு கட்டமைப்பு, சரியா? ஆமா. எந்த ஒரு பெரிய தொழில்நுட்பமா இருந்தாலும் அது நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம தினமும் போய் டீ குடிக்கிற கடையில பயன்படலனா அதனால எந்த பிரயோஜனமும் இல்ல. கண்டிப்பா. வெறும் பேப்பர்ல இருந்தா பத்தாது. அதான் பாலி மாநாட்டுல பகிரப்பட்ட ஒரு முக்கியமான டேட்டா என்னன்னா, 2030ஆம் வருஷத்துக்குள்ள உலகளாவிய டிஜிட்டல் கட்டணச் சந்தை சுமார் $10 ட்ரில்லியன் எட்டும்னு கணிக்கப்பட்டிருக்கு. $10 ட்ரில்லியன்? ஆமா. இதுல பணப்பரிவர்த்தனையோட பரிணாம வளர்ச்சியை அவங்க ரொம்ப அழகா பிரிச்சு காட்டியிருக்காங்க. முதல்ல 3ஆம் தரப்பு அமைப்புகள்னு சொல்லப்படுற விசா, மாஸ்டர் கார்டு எல்லாம் வந்துச்சு. நாம எல்லாரும் இப்ப யூஸ் பண்றது இல்ல. அப்புறம் 4ஆம் தரப்பு அமைப்புகளான கூகுள் பே, ஆப்பிள் பே எல்லாம் வந்துச்சு. இப்போ அடுத்த கட்டமா Web3 அடிப்படையிலான இந்த யுபே கட்டமைப்பை அறிமுகப்படுத்துறாங்க. நீங்க உலகத்துல எங்க இருந்தாலும் ஒரு யுபே விசா கார்டு மூலமா உங்களால செலவு செய்ய முடியும்னு சொல்றாங்க. கரெக்ட். ஒரு நிமிஷம், இங்க எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது. கேளுங்க. இப்போ Web3 பிளாக் செயின், இதோட முக்கிய நோக்கமே பழைய வங்கிகள், விசா, மாஸ்டர் கார்டு மாதிரி இடைத்தரகர்களை ஒழிக்கிறது தானே? ஆமா.
அப்புறம் ஏன் இவங்க மறுபடியும் அதே விசா கூட கைகோர்க்கணும்? இது பிளாக் செயின் தத்துவத்துக்கே முரணா இல்லையா? விசாக்குள்ள போயிட்டா அப்புறம் எங்க சுதந்திரம் இருக்கு? இது ரொம்ப ரொம்ப நியாயமான கேள்வி. ஆனா, இத நீங்க எப்படி வேலை செய்யுதுன்னு கொஞ்சம் ஆழமா பாத்தீங்கன்னா, இதோட ஜீனியஸ் உங்களுக்கு புரியும். அப்படியா? எப்படின்னு சொல்லுங்க. இப்போ கருத்தியல் ரீதியா வெப்3 அப்படிங்கிறது முழு சுதந்திரம், எந்த இடைத்தரகரும் இருக்கக்கூடாதுங்கிறது உண்மைதான். ஆனா பிராக்டிகலா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நீங்க உங்க ஊர்ல இருக்கிற ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் உங்க பிளாக் செயின் வாலெட்ல இருக்கிற எல்ஜிஎன்எஸ் காயினையும் பிட்காயினையும் கொடுத்து 1 கிலோ அரிசி வாங்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. அந்த கடைக்காரருக்கு கிரிப்டோனா என்னன்னே தெரியாது. அவருக்கு ஒரு ரூபா நோட்டோ, அவங்க நாட்டு பணமோ தான் வேணும். எக்ஸாக்ட்லி. அந்த கடைக்காரருக்கு கிரிப்டோவை ஏத்துக்கிற கட்டமைப்பு இன்னும் வரல. அங்கதான் ஒரு பாலம் தேவைப்படுது. ஓ! அந்த பாலன் தான் விசாவா? ஆமா. விசா அப்படிங்கிறது உலகத்தோட மிகப்பெரிய கட்டண வலைப்பின்னல். 180 நாடுகளுக்கு மேல 150 மில்லியன் வியாபாரிகள் கிட்ட விசா மிஷின் இருக்கு. அப்போ அது ரொம்ப ஈஸியான வழி. கரெக்ட். இப்போ யூபே என்ன பண்றாங்கன்னா, உங்க வெப்3 வாலெட்க்கும் அந்த கடைக்காரரோட விசா மிஷினுக்கும் நடுவுல ஒரு பாலமா செயல்படுறாங்க. நீங்க கார்டை ஸ்வைப் பண்ணும்போது அது நேரடியா உங்க வாலெட்ல இருந்து பணத்தை எடுக்காது. ஓ! அப்போ விசா வந்து என்னோட வாலெட்ட பார்க்காதா? இது எப்படி நடக்குதுன்னு கொஞ்சம் விலாவாரியா சொல்லுங்க. ஏன்னா விசா நெட்வொர்க்குள்ள போயிட்டாலே அவங்க என்னோட டிரான்சாக்ஷனை ட்ராக் பண்ணுவாங்களே. இங்க தான் யூபேவோட தொழில்நுட்பம் வேலை செய்யுது. விசா நெட்வொர்க்கை பொறுத்த வரைக்கும் பணம் யூபேயோட கார்ப்பரேட் அக்கவுண்ட்ல இருந்து வர்ற மாதிரி தான் தெரியும். அப்போ என் பேர் வராதா? வராது. நீங்க கார்டை ஸ்வைப் பண்ற அந்த 1 மில்லி செகண்ட்ல பேக் எண்ட்ல ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் மூலமா உங்க வாலெட்ல இருக்கிற டிஜிட்டல் சொத்து அந்த நாட்டு ஃபியட் பணமா கன்வெர்ட் ஆகி யூபே சிஸ்டம்க்கு போகும். சரி. அங்கிருந்து விசா மூலமா கடைக்காரருக்கு போகும். அதனால கடைக்காரருக்கு தேவையான நிஜ பணம் கிடைச்சிடும். ஆனா விசாவுக்கோ அல்லது அந்த கடைக்காரருக்கும் பின்னாடி இதை பண்ணனது யாருங்கிற உங்களோட தனிப்பட்ட அடையாளம் தெரியாது. வாவ்! இது உண்மையிலே ஸ்மார்ட்டான ஒரு வியூகம் தான். அதாவது என் பணம் வெப்3ங்கிற எதிர்கால பாதுகாப்பான உலகத்துல இருக்கும். ஆனா நான் செலவு பண்றது விசாங்கிற எல்லோருக்கும் தெரிஞ்ச பழைய உலகத்தோட உள்கட்டமைப்பு வழியா இருக்கும். கரெக்ட். புரட்சிங்கிறது ஒரே நாள்ல பழைய சிஸ்டத்தை உடைச்சிட்டு வராது. பழைய சிஸ்டத்தோட தோல் மேல ஏறி நின்னு தான் புது உலகத்தை உருவாக்கும்னு சொல்றது இதுக்கு தான் போல. ஆமாம், ரொம்ப சரியா சொன்னீங்க. இந்த யூபே கார்டுக்குள்ள இருக்கிற சிறப்பம்சங்களை பாத்தீங்கன்னா நீங்க இன்னும் ஆச்சரியப்படுவீங்க. என்ன சிறப்பம்சம்? இன்னைக்கு நாம ஒவ்வொரு தேவைக்கும் தனித்தனி கார்டு வச்சிருக்கோம். பேங்க் கார்டு ஒன்னு, டிராவல் கார்டு ஒன்னுன்னு. ஆனா யூபே கார்டுல ஒரே பிசிக்கல் சிப்ல 10, 20, 50 இல்ல 100 கார்டுகளை கூட உங்களால வச்சுக்க முடியும்னு மாநாட்டுல சொல்லியிருக்காங்க. ஒரு நிமிஷம். பிசிக்கலா இருக்கிற ஒரு சின்ன சிப்ல எப்படி 100 கார்டு டேட்டாவை வைக்க முடியும்? அது சாத்தியமா? இது பிசிக்கலா 100 சிப்பை அடுக்கி வைக்கிற விஷயம் இல்ல. உங்களோட யூபே மொபைல் ஆப் மூலமா நீங்க வர்ச்சுவலா 100 கார்டுகளை உருவாக்கிக்கலாம். ஓ! ஆப் மூலியமாவா? ஆமா. ஒவ்வொரு கார்டுக்கும் ஒவ்வொரு பர்பஸ் வச்சுக்கலாம். ஒன்னு பிசினஸ் செலவுக்கு, ஒன்னு டிராவல் பண்ணும்போது செலவு பண்ண, ஒன்னு ஆன்லைன் சப்ஸ்கிரிப்ஷனுக்குன்னு தனித்தனியா பிரிச்சுக்கலாம். சூப்பர். ஆனா நீங்க கடையில போய் பிசிக்கலா ஸ்வைப் பண்ணும்போது எந்த வர்ச்சுவல் கார்டுல இருந்து பணம் போகணும்னு உங்க ஆப் மூலமா செட் பண்ணிக்கலாம். ஒரே பிசிக்கல் கார்டு தான். ஆனா அதுக்குள்ள 100 வேற வேற கார்டோட பவர் இருக்கு. இது அடிக்கடி வெளிநாடுகளுக்கு பயணம் பண்றவங்களுக்கும் பெரிய தொழிலதிபர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். கண்டிப்பா. இதெல்லாம் விட என்ன ரொம்பவே ஆச்சரியப்படுத்தின கொஞ்சமா பயமுறுத்தின விஷயம் ஒன்னு இருக்கு. ஏது? அந்த அனானிமஸ் விஷயமா? ஆமா. அதுதான் இதோட அனானிமஸ் தன்மை. அதாவது அனாமதேயமா இருக்கிறது. இப்போ ஒரு பேங்க்ல போய் நம்ம கார்டு வாங்கணும்னா ஆதார் கார்டு, பான் கார்டு, அட்ரஸ் ப்ரூஃப்னு பல டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும். கேஒய்சி பண்ணணும். ஆமா, அதுதான் ரூல்ஸ். ஆனா இந்த யுபே கார்டை பொறுத்த வரைக்கும் உங்க செலவுகள் எல்லாமே அனாமதேயமானவேன்னு சொன்னாங்க. இதை ஓபன் பண்றதுக்கு வெறும் ஒரு ஃபோன் நம்பர் அப்புறம் ஒரு இமெயில் ஐடி இது மட்டும் போதுமா? ஆமா, அது மட்டும் போதும். இது எப்படி சாத்தியம்? செக்யூரிட்டி பிரச்சனை வராதா? இப்போ பாரம்பரிய பேங்கிங் சிஸ்டம் எப்படி வேலை செய்யுதுன்னா, நீங்க யாரு அப்படிங்கிற உங்களோட அடையாளத்தை வச்சு தான் உங்களை நம்புது. கரெக்ட். ஆனா பிளாக்செயின் தொழில்நுட்பத்தோட அடிப்படையே வேற. அது நீங்க யாருன்னு கேட்காது, உங்ககிட்ட அந்த பரிவர்த்தனையை செய்வதற்கான டிஜிட்டல் சொத்து இருக்கா அப்படிங்கறத மட்டும்தான் மேத்தமெட்டிக்கலா சரிபார்க்கும். ஓஹோ! அதனால உங்களோட தனிப்பட்ட தரவுகள் பாதுகாப்பா இருக்கு. செக்யூரிட்டின்னு வரும்போது இது சாதாரண பேங்கை விட பல மடங்கு பாதுகாப்பானது. ஏன்னா உங்க பணம் யூபேயோட சர்வர்ல கிடையாது. அப்போ எங்க இருக்கும்? உங்க நிதி முழுமையா
உங்களோட சொந்த வெப்3 பரவலாக்கப்பட்ட வாலெட்குள்ள பத்திரமா இருக்கு, டீசென்ட்ரலைஸ்ட் வாலெட்ல. அதாவது என்னோட பணத்தோட முழு கட்டுப்பாடும் என்கிட்ட மட்டும்தான் இருக்கும். எனக்கு எப்ப தேவையோ அப்ப மட்டும்தான் என்னோட வாலெட்ல இருந்து அந்த யூபே கார்டுக்கு பணத்தை நான் மாத்திக்குவேன். சரியா சொன்னீங்க. இதை யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுது. இது எப்படி இருக்குன்னா, என் ஸ்மார்ட் போனுக்குள்ளேயே ஒரு பிரத்யேகமான ஸ்விஸ் பேங்க் இருக்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப சரியான ஒப்பீடு. அது மட்டும் இல்ல, அந்த வங்கியோட மேனேஜரும் நான் தான். என் பர்மிஷன் இல்லாம, நான் கையெழுத்து போடாம ஒரு பைசா கூட வெளியே போகாது. இந்த ஸ்விஸ் பேங்க் ஒப்பீடு ரொம்பவே பொருத்தமா இருக்கு. இன்னைக்கு நாம பேங்க்ல போடுற பணம் நம்ம பணம்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மை என்னன்னா, அது பேங்கோட கண்ட்ரோல்ல இருக்கு. ஆமா, அவங்க நினைச்சா பிளாக் பண்ணிரலாம். நாளைக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக அரசாங்கமோ பேங்கோ நினைச்சா அடுத்த செகண்ட் உங்க அக்கவுண்ட முடக்க முடியும், ஃப்ரீஸ் பண்ணிடலாம். ஆனா இந்த பரவலாக்கப்பட்ட வாலெட்ட உலகத்துல இருக்க எந்த ஒரு சக்தியாலையும் முடக்க முடியாது. ஏன்னா பிளாக் செயின்ங்கிறது யாராலும் மாத்தவோ அழிக்கவோ முடியாத ஒரு சிஸ்டம். வாவ். ஒருவேளை யாராவது உங்க பிசிக்கல் கார்டை திருடுனா கூட வாலெட்ல இருக்க உங்க மெயின் பேலன்ஸ உங்களால தொடவே முடியாது. அந்த பாலத்தோட சாவி உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கு. இத கேட்கும்போதே ரொம்ப சுதந்திரமாவும் பாதுகாப்பாவும் உணர்றேன். சரி, இந்த யூபே விசா கார்டு மூலமா உலகத்துல விசாவை ஏத்துக்கிற எந்த ஏடிஎம்லயும் பணம் எடுக்கலாம்னு சொல்றாங்க. இதோட பரிவர்த்தனை வரம்புகளை நான் பார்த்தேன். உண்மையிலே தலை சுத்துது. அந்த லிமிட்ஸ் எல்லாம் ரொம்ப பெருசு. ஆமா, சாதாரணமா ஒரு பேங்க்ல நாம ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரூபாய் எடுக்கிறதே பெரிய விஷயம். ஆனா இதோட லிமிட்ஸ் எல்லாம் வேற லெவல்ல இருக்கு. ஆன்லைன் பரிவர்த்தனைனா ஒரு தடவைக்கு $2 லட்சம் வரைக்கும் பண்ணலாம். ஆமா, தினசரி லிமிட்டும் 2 லட்சம் தான். மாதாந்திர லிமிட் பார்த்தா $1 மில்லியன். ஒரு மாசத்துக்கு $1 மில்லியன். இது ஆன்லைன்ல மட்டும் இல்ல. நீங்க நேரடியா ஒரு கடையில போய் POS மிஷின்ல ஸ்வைப் பண்ணும்போதும் பெரிய லிமிட் இருக்கு. அது எவ்வளவு? ஒரு தடவைக்கு $5000, தினசரி $50,000 வரைக்கும் செலவு செய்யலாம். ஏடிஎம்ல பணம் எடுக்கணும்னா தினசரி $5000, மாசத்துக்கு $1 லட்சம், வருஷத்துக்கு $1.2 மில்லியன் வரைக்கும் கேஷ் எடுக்கலாம். மை காட், இவ்ளோ பெரிய தொகையா? முக்கியமா இந்த லிமிட்குள்ள நீங்க எத்தனை தடவை வேணும்னாலும் ஏடிஎம்ல வித்ட்ரா பண்ணிக்கலாம். இவ்ளோ பெரிய தொகையை ஏன் அவங்க லிமிட்டா வைக்கணும்? இது ஏதோ என்ன மாதிரியான சாதாரண ஆட்களுக்கான கார்டு மாதிரி தெரியலையே. உலகளாவிய பிசினஸ் பண்றவங்களுக்கானதா இது. கண்டிப்பா. இத ஒரு சாதாரண உதாரணம் மூலமா புரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்க இந்தியால இருக்கீங்க. அமெரிக்கால இருக்கிற ஒரு சப்ளையருக்கு $1 லட்சம் அனுப்பணும். ஒரு சாதாரண பேங்க் மூலமா ஸ்விஃப்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா எத்தனை ஃபார்ம் ஃபில் பண்ணணும்? ரொம்ப கஷ்டம். நிறைய கேள்விகள் கேட்பாங்க. எவ்வளோ கேள்விகளுக்கு பதில் சொல்லணும்? நடுவுல எத்தனை பேங்க் கட்டணம் பிடிப்பாங்க? பணம் போய் சேர 3ல இருந்து 5 நாள் வரைக்கும் ஆகும். ஆமா, அது ஒரு பெரிய தலைவலி. ஆனா இந்த யூபே கார்டையும் வெப்3 வாலெட்டையும் யூஸ் பண்ணும்போது எந்த எல்லைகளும் இல்ல, எந்த இடைத்தரகர்களும் இல்ல. நீங்க நினைச்ச அடுத்த நிமிஷம் அந்த பணம் பரிமாற்றம் நடந்து முடிஞ்சிடும். சட்டுன்னு முடிஞ்சிடும். ஆமா, இது டிஜிட்டல் நோமேட்ஸ், ஃப்ரீலான்சர்கள், அப்புறம் சர்வதேச லெவல்ல பிசினஸ் பண்றவங்களுக்கு ஒரு மாபெரும் சுதந்திரத்தை கொடுக்குது. எந்த நாட்டு வங்கியோட தயவும் இல்லாம உண்மையிலேயே நீங்க ஒரு உலகளாவிய குடிமகனா செயல்பட முடியும், குளோபல் சிட்டிசனா. இந்த சுதந்திரத்துக்கு பின்னாடி அனூபி ஃபவுண்டேஷனுக்கு ஒரு மிகப்பெரிய தொலைநோக்கு பார்வை இருக்குன்னு மாநாட்டுல சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த 2030 விஷன் தானே? ஆமா, 2024ல அவங்களோட ஃபண்ட் ஸ்கேல் $2.85 பில்லியன் இருக்கு. ஆனா அடுத்த 3 வருஷத்துல இத $15 பில்லியன் உயர்த்த இலக்கு வச்சிருக்காங்க. அது ரொம்ப பெரிய பாய்ச்சல். அது மட்டும் இல்லாம 2030க்குள்ள $5 பில்லியன் மதிப்பில் ஒரு கோ-இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டை உருவாக்குறது, ஏஐ மற்றும் வெப்3 சுற்றுச்சூழலை விரைவுபடுத்துறது, இது எல்லாத்தையும் விட மிக முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. என்னது? நாஸ்டாக் பங்குச்சந்தையில இவங்களோட நிறுவனத்தை பட்டியலிட போறாங்களாம். அதாவது லிஸ்டிங் பண்ண போறாங்க. ஒரு வெப்3 நிறுவனம் ஏன் பாரம்பரிய நாஸ்டாக் மார்க்கெட்டுக்கு போகணும்? அதுதான் மாஸ்டர் ஸ்ட்ரோக். நாஸ்டாக்ல லிஸ்ட் ஆகுறது அப்படிங்கிறது இதனால் வரைக்கும் ஒரு மாற்று பொருளாதாரமா மட்டுமே பார்க்கப்பட்ட வெப்3 உலகமும் பல $1 டிரில்லியன் புழங்குற பாரம்பரிய நிதி உலகமும் முற்றிலுமா இணையிற ஒரு புள்ளி. ஓஹோ, ரெண்டும் சேருது. ஆமா, அது நடக்கும்போது கிரிப்டோவோ பிளாக் செயினோ இனிமேல் ஒரு விளிம்பு நிலை தொழில்நுட்பம் கிடையாது. அதுதான் இனி மெயின் ஸ்ட்ரீம் பொருளாதாரம் அப்படிங்கிறது அதிகாரப்பூர்வமா உறுதி செய்யப்படும். அது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நகர்வா இருக்கும். என்ன ஒரு ஆழமான மனச விரிய வைக்கிற ஒரு பயணம். நாம இந்த பகுப்பாய்வோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நாம பார்த்தத ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா, அனூபி ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஒரு பிரம்மாண்டமான அமைப்பு ஏஐ மற்றும் வெப்3 தொழில்நுட்பங்களை இணைச்சு
$3.8 பில்லியன் மதிப்புள்ள ஒரு உலகளாவிய சுற்றுச்சூழல் அமைப்பை வெற்றிகரமா உருவாக்கியிருக்காங்க. கரெக்ட். அதுல குறிப்பா $1 பில்லியன் அதிகமான மதிப்புள்ள ஆரிஜின் DeFi 3.0 கட்டமைப்பு எப்படி நிஜ உலக சொத்துக்களை டிஜிட்டலா மாத்தி ஒரு நிலையான பொருளாதாரத்தை உருவாக்குதுன்னு பார்த்தோம். ஆமாம். இவ்ளோ பெரிய தொழில்நுட்ப புரட்சி எந்தவித சிக்கலும் இல்லாம யூபே விசா கார்டு அப்படிங்கிற ஒரு சின்ன பாலத்தின் வழியா நேரடியா உங்களோட பாக்கெட்டுக்கு வந்து சேருது. உங்களோட ஸ்மார்ட் போன்ல இருக்கிற அனாமதேயமான பாதுகாப்பான வெப்3 வாலெட் மூலமா உலகின் எந்த மூலையில இருக்கிற ஏடிஎம்லயும் கடைகள்லயும் உங்களால சுதந்திரமா பணத்தை பயன்படுத்த முடியுது. ரொம்ப சரியா தொகுத்து சொன்னீங்க. பாரம்பரிய விசா அமைப்போட நம்பகத்தன்மையையும் புதிய வெப்3 தொழில்நுட்பத்தோட சுதந்திரத்தையும் ஒன்னா இணைச்ச ஒரு மிகச்சிறந்த இன்ஜினியரிங் இது. ஆமா. பணம்னா என்ன, அதை யாரு கட்டுப்படுத்துறாங்க அப்படிங்கிற பல நூற்றாண்டு கால கேள்விக்கு இந்த டெக்னாலஜி ஒரு புது பதில எழுதியிருக்கு. உண்மைதான். இன்னைக்கு நாம் இந்த மூலத்தரவுகளிலிருந்து பல விஷயங்களை ஆழமா அலசியிருக்கோம். ஆனா இதை முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு விஷயத்தை மட்டும் ரொம்ப ஆழமா சிந்திச்சு பார்க்கணும்னு நாங்க விரும்புறோம். என்ன விஷயம் அது? ஒருவேளை எதிர்காலத்துல நம்மளோட பணப்பரிவர்த்தனைகள் எல்லாமே வெறும் ஒரு மொபைல் நம்பர், ஒரு இமெயில் ஐடியை மட்டுமே அடிப்படையா வச்சு முற்றிலும் அனாமதேயமாக ஆனா அதே சமயம் உலகம் முழுக்க ஏத்துக்கப்படுற ஒரு சிஸ்டமா மாறிடுச்சுன்னு வச்சுக்குவோம். அப்படி நடந்தா? அப்படி ஒரு காலகட்டத்துல இன்னைக்கு நம்மளோட ஒவ்வொரு அசைவையும் தீர்மானிக்கிற அரசுகள் வழங்குற தேசிய அடையாள அட்டைகளுக்கும் பேங்குகள் வழங்குற சிபில் ஸ்கோர்களுக்கும் என்ன வேலை இருக்கும்? ஆழமான கேள்வி. நம்ம அடையாளமே பணத்தோட இணைக்கப்படாதப்போ நாம ஒரு குறிப்பிட்ட தேசத்தோட குடிமக்கள் அப்படிங்கிற நிலையிலிருந்து மாறி எந்த நாட்டு எல்லையும் இல்லாத முற்றிலும் சுதந்திரமான டிஜிட்டல் உலகத்தோட குடிமக்களா மாறிக்கிட்டு இருக்கோமா? இத கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. இந்த ஆழமான உரையாடல்ல எங்க கூட இணைஞ்சதுக்கு மிக்க நன்றி. மீண்டும் இதே மாதிரி மூளைய சுறுசுறுப்பாக்குற இன்னொரு டீப் டைவ் பகுப்பாய்வுல சந்திப்போம்.